நாம் தான் தட்டி யாரையுமே கேள்வி கேட்கக்கூடாது. இப்படித்தானே நம்ம தமிழ்நாட்டு அரசு நம்மளை எல்லாம் கட்டி வச்சிருக்கு. இதனால் அவங்க அங்கே கேள்வி கேட்ட உடனே சரி உட்கார வைக்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து எருமை, மாடு, ஆடு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தர் யாருமே பேசாத நிலையில் ஒருத்தர் எதிர்த்து கேள்வி கேட்கும்போது அவர்களை வந்து அடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அப்படி ஏம்மா அமைதியாக இருங்க, எதுக்கு பேசுகிறீங்க, அவங்கள வேலை செய்ய விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்கிற ஆடு மாடுகள் மிரட்டுறாங்க. சரி, அப்போ அந்த அம்மா சொல்லுது, இது எனக்காக பேசவில்லை, உனக்காகவும் பேசி கொண்டு இருக்கிறேன். இதுக்கு குரல் கொடுக்காவிட்டாலும் சரி கேள்வி கேட்குறவங்கள கேள்வி கேட்க விடுங்கன்ட்டு கேட்குறாங்க. அப்புறம் அந்த ஆதார் கார்டு பிரிண்ட் எடுக்கிறவர் அந்த பையனை உட்கார வச்சு சரி அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் எடுக்கிறாரு. பிரிண்ட் எடுத்து ஓபிடி கேட்குறாரு. ஓபிடி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்புறம் எழுதிட்டு ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் முடிகிறதுக்கு 3 மணி ஆகுது. அந்த பையனை கொண்டு ஸ்கூலில் விடுறாங்க. சரி, மீண்டும் வந்து ஒரு 4 நாள் கிடக்குது, 5 நாள் கிடக்குது, ஒரு 6 நாள் கிடக்குது, அப்புறம் பார்த்தா 10 நாள் கிடக்குது, 15 நாள் கிடக்குது. கடந்து முடிஞ்ச உடனே அங்கே ஒரு பிரிண்ட் எடுத்துகிட்டு 100 ரூபா வாங்கினாங்க பார்த்தியா, அப்போ ஒரு ஸ்லிப்பு கொடுக்குறாங்க. அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சேவை மையத்தில் இந்த பிரிண்ட்டு வந்திருக்கா பாருங்கன்னா கண்டிப்பாக சேவை மையங்காரன் சொல்கிற ஒரே வார்த்தை, இன்னுமே பழைய அட்ரஸில் தான் இருக்குது, அட்ரஸ் சேஞ்ச் ஆகலைன்றாங்க. இல்லையே 15 நாள் ஆயிடுச்சு, எப்படி அதே அட்ரஸில் இருக்கோன்னா நீங்கள் இங்கே கேள்வி கேட்காதீங்க, எங்கே பிரிண்ட் எடுத்தாங்களோ அங்கே போய் கேள்வி கேளுங்கன்னு தனியார் சேவை மையத்தில் சொல்கிறாங்க. சரி, மீண்டும் அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு அடிக்கடிக்கா பள்ளியில் பர்மிஷன் போட்டுட்டு மீண்டும் பழைய இடத்துக்கு வந்தால் அன்னைக்கு எடுத்த நபர் அந்த சீட்டில் இல்லை, வேறு நபர் இருக்கார். அவர்கிட்ட போய் கேட்டால் இன்றைக்கே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பள்ளி குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கோம், 6 மாதமாக ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுக்கு இப்படி அழைக்க விடுறீங்களே, என்ன காரணம்னு கேட்குறாங்க. இல்லை, உங்களுக்கு ஆதார் கார்டு எடுக்கும் போது பிரிண்ட்டு தான் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுக்கு பிரிண்ட் எடுத்தார் இல்லையா, அவர் இப்போ இல்லை, லீவில் இருக்காருன்றாங்க. அவர் லீவில் இருந்தால் உனக்கு என்னப்பா, இந்த பிரிண்ட்டில் ஒரு நம்பர் எழுதி கொடுத்துருக்கீங்களே, அந்த நம்பர் போயிட்டு சர்ச் பண்ணி பாருன்னு சொன்னால் போயிட்டு சர்ச் பண்ணுறாப்புல. அந்த சர்ச் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா சர்வர் ப்ராப்ளம். அன்பாத்மா சொந்தங்களே நல்லா கவனிங்க, சர்வர் ப்ராப்ளம். யாருக்கு சர்வர் ப்ராப்ளம்? இந்த எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க பார்த்தியா, ஏன் எதுக்குன்னு கேட்காம மக்களுக்கு ஏற்படும் துன்பங்களையும் துயரங்களையும் மக்களுக்கு ஏற்படும் மன உளைச்சலையும் தட்டி கேட்குறவங்களுக்கு சர்வர் பிஸி. சரி, ஏன்பா சர்வர் பிஸின்னா அப்படிதாம்மா ஆகுது, உட்காந்து பாருங்கன்றாங்க. அப்போ அன்பாத்மா சொந்தங்களே நல்லா கவனிங்க, இப்படி சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சர்வர் பிஸின்னு சொன்னால் சரி, இப்போ என்ன வேறு மாற்று கருத்து சொல்லுன்றாங்க, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போங்கன்றாங்க. உடனே அந்த அம்மா அந்த பள்ளி மாணவனை கூப்பிட்டுட்டு அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸ் என்பது என்ன, ஒரு ஜில்லா ஆளக்கூடிய அதிகாரம் மாவட்ட ஆட்சியாளருக்கு இருக்குது. அங்கே போனால் அங்கே இப்போ பார்த்திங்கன்னா அருமையான மாவட்ட ஆட்சியாளர் வந்திருக்காரு. அங்கே போனாக்கா அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டு ஃபார்ம் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. அந்த ஃபார்ம் விலை எவ்வளோ இருக்குன்னா 2 ரூபா தான் இருக்கும். ஆனால் வெளியே கண்ணா புண்ணான்னு விற்கிறாங்க. ஏமாந்தீங்கன்னா 1000 ரூபா கூட வாங்கிடுவாங்க, ஏன்னா உங்களுக்கு தேவை இருக்குது. அந்த ஃபார்ம் வந்து 50 ரூபா, 100 ரூபா, 30 ரூபா, 20 ரூபா ஆளை பார்த்து விற்கிறாங்க. அதை அந்த அம்மா வாங்காமல் இது சாதாரண ஒரு ஜெராக்ஸு, இதுக்கு ஏன் அவ்வளோ காசு வாங்குறேன்னு கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு அங்கடி, அதாவது கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு கூடாரம் அமைச்சு இவ்வளோ பேருக்குன்னு கடை கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதாவது மாவட்ட ஆட்சியாளரே கொள்ளையடிங்க, இங்கே வந்து 1 ரூபா பொருளை வந்து 10 ரூபான்னு வீங்க, மக்களை பார்த்து ஆட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை கொடுத்துருப்பாரு. நல்லவங்களுக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கோ நேர்மையான இருக்கிறவங்களுக்கோ கொடுக்க மாட்டாங்க. குழு மூலமாகவோ ஏதோ கூட்டமாக சேர்ந்துட்டு குடியை கெடுக்கிற மகளிருக்கோ இல்லை கட்டின கணவனுக்கு மரியாதை கொடுத்து வீட்டில் இருக்கும் மாமனார் மாமியாவுக்கு சமைச்சு போட்டு
அந்த அப்பா அம்மாவை மதிக்கக்கூடியவங்களுக்கு இல்லை. கூட்டம் போட்டு அடுத்தவங்க குடியை கெடுத்துக்கிட்டு கட்டின கணவனுக்கு மரியாதை கொடுக்காம, வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியாவுக்கு மதிக்காமல், சாப்பாடு போடாமல் ஒரு பேகை தூக்கி மாற்றிக்கிட்டு சுற்றுறாளுங்க பார்த்தீங்களா? இவளுங்க தான் குழுக்கான். இந்த மாதிரி குழு காட்சிங்களுக்கு தான் அங்கே கடை கொடுக்குறதாம். அப்போது இவ்வளோ ஒழுக்கங்கள் இல்லாதவங்க அங்கே கடை வச்சா என்ன நடக்கும் நினச்சி பாருங்க. அன்பாத்ம சொந்தங்களே, இதையெல்லாம் சிந்தனையோடு இதை கொஞ்சம் உங்கள் செவிகளில் வாங்கி கொள்ளுங்க. இது சாதாரண வார்த்தையை நினச்சி விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் அங்கே போனாக்கா அங்கே ஒரு 50 ரூபா கேட்குறாங்க. 50 ரூபா கேட்டால் சாதாரண ஒரு பிரிண்ட்டை 50 ரூபா கேட்குற, நாங்கள் போய் கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு இந்த அம்மா வாயை திறந்து கேட்ட உடனே, அம்மா 2 ரூபா கொடுங்க, எங்ககிட்ட 2 ரூபான்னு வாங்கிட்டு போயிட்டு அவங்க 50 100க்கு விற்கிறாங்கன்னு இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க மாதிரி சொல்கிறாங்க. சரி, இதை வாங்கிட்டு போயிட்டு உட்காந்து காலையிலேருந்து சோறு தண்ணி இல்லாமல் ஒரு பள்ளிக்கூட குழந்தைக்கும் எந்த ஒரு டீ தண்ணியும் கொடுக்காம அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு பள்ளி படிக்கிற பாடங்கள் எல்லாம் அன்றைக்கி வீணாகுது. அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு சுத்தின பிறகு அவங்க மனு எழுதி போய் கொடுத்தா அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? உட்காந்துருக்கிறவன் இன்றைக்கெல்லாம் பார்க்க முடியாது, போயிட்டு நாளைக்கு வாங்கன்றாங்க. பள்ளி பையங்க பள்ளி குழந்தைய 6 மாதமாக கூட்டிகிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸுக்கு சுற்றுறாங்க. இதுக்கு ஏன் நீங்கள் இத்தனை முறை சுற்ற வைக்கிறீங்கன்னு அந்த அம்மா மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அங்கே ஒரே பதில், என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்ன வேணும்னு இந்த அம்மா கேட்குறாங்க. பையனுடைய ஜாதி சான்றிதழ். சரி, வேறு பள்ளியில் தலைமை ஆசிரியர் இந்த பையன் இங்கே தான் படிக்கிறானுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிரீடட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க, 100 ரூபா ஃபீஸ் ஆகும், உட்காருங்க லைன்லன்றாங்க. ஏற்கனவே தாலுக்கா ஆஃபீஸில் 100 ரூபா கொடுத்து பிடிச்சது எங்கேயாச்சு? சரி, அதுவும் இருக்கட்டும், அப்புறம் பேசலாம் இதை பற்றி. அப்புறம் அவன் ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டு, நேற்றும் பள்ளி லீவா, நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, கொண்டு போய் லைனில் நின்று கடைசியாக அந்த பையன் க்யூ வரும்போது வாங்கி பார்த்துட்டு என்னன்றாங்க, ஜாதி சான்றிதழ் இருக்கான்றாங்க. ஜாதி சான்றிதழ் இருக்குது, ஆனால் அது நாங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ பள்ளி தலைமை ஆசிரியர் அந்த பள்ளி மாணவன் புகைப்படத்துக்கு மேலே சீல் அடித்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாரு, அதை வச்சு பண்ணுங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது, ஜாதி சான்றிதழ் வேணுன்ற. சரி, ஜாதி சான்றிதழுக்கு இவங்க போனோம்னா மீண்டும் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து 15 கிலோமீட்டர் போகணும். அப் அண்ட் டவுனு 30 கிலோமீட்ரு. சரி, இவங்கக்கிட்ட வண்டி இருக்குது, ஏதோ ஒன்று போயிட்டு வந்துடலாம். ஆனாலும் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏங்க இதை எடுக்கலாமே அப்படின்னு இந்த அம்மா கேள்வி கேட்குறாங்க. அங்கே வாதங்கள் வளருது, இந்த அம்மா மேலே கோபம் வருது. அங்கே இருக்கிற பப்ளிக்கெல்லாம் இந்த அம்மாவையே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆடு மாடு கூட்டமாச்சே நம்ம மக்கள். ஏன் என்ன கேள்வியே கேட்காம கசாப் கடனுக்கு ஆடு கழுத்தை கொடுக்குற மாதிரி இவங்களும் கழுத்து கொடுக்குற மக்கள் தானே நம்ம தமிழ்நாட்டில் 98% இருக்காங்க. இந்த அம்மா அதை பையன் பேசுகிறாங்க. அதனால் என்னங்கிறாங்க, ஜாதி சான்றிதழ் இருந்தால் மட்டும்தான் இந்த பையனுக்கு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ண முடியுன்றாங்க. ஓகே, இந்த அம்மா வச்சுருக்கிற ஃபைல் பேக்கில் போய் தேடும்போது உங்கள் ஸ்டாலினி, முதலமைச்சர் உங்கள் ஸ்டாலினி என்கிற ஒரு கேம்புக்கு இந்த அம்மா சிங்கிள் பேரண்ட்ஸ் நிதி உதவிக்காக ஒரு ஃபார்ம் எழுதி அதில் குழந்தையுடைய பழைய வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த ஆதார கார்டும் ஜாதி சான்றிதழ் வச்சு பேங்க் புக்கு ஒன்று, அதாவது பேங்க் புக்கு ஃபஸ்ட்டு பேஜஸ்ஸு, அப்புறம் சிங்கிள் பேரண்ட்ஸில் தகப்பனோ தாயோ ஒருத்தர் இருந்தால் அவங்களும் ஏதாவது சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால், இல்லைன்னா ஏதாவது உடல் ரீதியான கோளாறு இருந்தால் அவங்களுக்கு இந்த முதலிடம்னு அறிவிச்சிருக்காங்க உங்கள் ஸ்டாலின் என்கிற கேம்பில். அங்கேக்காக இந்த அம்மா இத்தனையும் வச்சு பின் பண்ணியிருக்காங்க. அது கிடைக்குதுங்களா? அது கிடைச்சிருச்சே, கடவுளே அண்ணாமலையாரே நீ இருக்க அப்படின்னு நினச்சி மீண்டும் கொண்டு போய் மறுபடியும் இன்னொரு லைனில் நிற்கிறாங்க. இன்னொரு லைனில் நினச்சி ஜாதி சான்றிதழ் கொடுத்தா அங்கே உட்காந்துட்டு இருக்கிற பன்னி, எரமை, பண்ணாடை, அந்த தற்போக்கு, இப்படி எது வேணாலும் சொல்லலாம்.
அந்த பன்னி பையன் என்ன சொல்கிறான், ஜாதி சான்றிதழ் என்றால் இதில் அந்த பையனுடைய புகைப்படம் இருக்கணும்னு சொல்கிறான். பார்த்தீங்களா? கேள்வி கேட்டதுக்காக அரசாங்க வேலையில் இருக்கிற இவனுங்க எப்படி சுத்த வைக்கிறாங்க பாருங்க. கேள்வி கேட்காம இருந்தால் 1000 500 ஏன் பிச்சை காசு 100 50ன்னு வாங்கிட்டு போயிட்டு அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் கொண்டு போயிட்டு சாயங்காலத்தில் கழிவறையில் இருக்கிறத எடுத்துகிட்டு போய் கொடுப்பான். அதுக்காக தான் ஏழைங்கிட்ட அந்த 50 100 வாங்குறான். சரி, அதனால் அது இந்த அம்மா கிட்ட கிடைக்கல. ஏன்னா சட்ட திட்டங்களையும் கராராக பேசுகிறார்கள்னு இவ்வளோ துன்புறுத்துறான். அதனால் இந்த அம்மா கேட்குறாங்க, ஜாதி சான்றிதழ் இது பையனுது, இது வந்து பழசாக வந்த ஜாதி சான்றிதழ், இது வந்து ஃபோட்டோவோட வரலை, இதை வச்சு பண்ணுங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது, பள்ளி மாணவன் இந்த பையனுடைய புகைப்படத்தோட ஜாதி சான்றிதழ் வேணுன்றான். நல்லா சிந்திங்கள் என் அன்பு ஆத்ம சொந்தங்களே. எவ்வளோ முட்டாளாக்கிட்டு இருக்கு நம்ம அரசாங்கம்னு சொல்லிட்டு, நம்ம அரசியல்னு சொல்லிட்டு. பாருங்க, ஜாதி என்பது வருடத்துக்கு ஒரு முறையாக மாறும். அன்பாத்ம சொந்தங்களே, வேணுந்தா இருப்பிடம், வருமானம், இது வேணுந்தா 6 மாதத்துக்கோ 1 மாதத்துக்கோ, ஏன் ஒரு நாளைக்கு கூட மாற்றி எடுத்துகிட்டு வந்து சொல்லுங்கள், அது மாற்றிக்கலாம். ஜாதி என்பது கம்பநாட்டி பசங்களா, அட புறம்போக்குங்களா, ஜாதி வருஷத்துக்கு ஒரு ஜாதி அட மாறும். ஜாதி என்பது ஆதி முதல் அந்த வரைக்கும் அதுதானடா. எப்படியோ ஒருத்தன் ஜாதி மாறிட்டான்னா அவன் ஜாதி சான்றிதழ் மாத்திரான், அதுக்கான ஆவணங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து தரான். ஜாதி மாறாதவன் ஏதோ ஒரு காலகட்டத்திற்கு இறைவனுடைய அருளை ஏற்றுக்கொண்டு தான் யார் என்பதை உணர்ந்து தான் அந்த ஏதோ ஒரு மக்கள் சேவை, ஒரு கடவுளை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அளவிற்கு சென்று விட்டால் அவனுக்கு பேரோ ஊரோ என்ன ஆடை ஆபரணங்களோ ஜாதியோ தேவையில்லை. 10 பேருக்கு உதவி செய்கிறவனுக்கு இது ஒன்றும் அடையாளமும் தேவையில்லை. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறாங்க, ஜாதி சான்றிதழில் பையன் ஃபோட்டோ வேணுன்றாங்க. அங்கேயும் இந்த அம்மா போராடினா எல்லாருமே ஒரே பதில், அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ வந்திருக்கிற ரூல்ஸ் வந்து நீங்கள் வாங்குகிற ஜாதி சான்றிதழில் யாருக்காக ஜாதி சான்றிதழ் வாங்குறீங்களோ அவங்க புகைப்படம் வேணுன்றான். அன்பாத்மா சொந்தங்களே, நல்லா சிந்திங்க. நம்ம தமிழக அரசு எப்படி இயங்கி கொண்டு இருக்கு, அரசு ஊழியர்களும் அப்புறம் நம்முடைய அரசியலும் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இந்த மன உளைச்சல் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு 4 மணி வரைக்கும் அந்த அம்மா போராடுறாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு குரல் கொடுக்கவோ இந்த அம்மாவை பற்றி அங்கே பேசவோ ஒரு நாதி கிடையாது. ஆனால் இந்த அம்மா உரிமையை விட்டு கொடுக்காம மற்றவர்களுக்காகவும் பேசினாலும் அங்கே வேலை நடக்கலை. அங்கே மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, அந்த குழந்தைக்கு எமர்ஜென்ஸாக அங்கு அந்த ஜாதி சான்றிதழ் கொடுத்து ஆதார கார்டு சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் தேவைப்படுது. எவ்வளோ சத்தாய்க்கிறாங்க, எவ்வளோ மக்களுக்கு அலக்கடிக்கிறாங்க. நம்மளுடைய பணத்தை, வரி பணத்தை வாங்கி சம்பளமாக நெகலில் உட்காந்து அவனுடைய துணியில் இருக்கிற அந்த மடிப்பு களையாமல், துணியில் அழுக்கு படியாமல், நம்ம பணத்தில் மசால் வடை, மசால் டீ, நம்ம பணத்தில் பொட்டலங்க வாங்கி கொடுத்தா மூக்கு பிடியாக தின்னுக்கிட்டு நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போய் இவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நல்ல உயர்ந்த ஸ்கூலை படிக்க வச்சுக்கிட்டு, பொண்டாட்டிக்கு நல்ல துணிமணி நல்ல சாப்பாடை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நாதேரிங்க இவ்வளோ அழுக்கடிக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் இருந்து அந்த நுழைவாயு வரைக்கும் பயங்கர போராட்டமாக கத்திட்டு வராங்க. ஆனால் அந்த போராட்டத்துக்கும் அந்த கத்துற கூக்குரலுக்கும் ஒருத்தர் செவியில் விழவில்லை. காரணம், கூட்டமும் கோஷங்களும் இல்லாமல் ஒத்தையில் இந்த அம்மா கத்துனது யார் காதலியும் கேட்கல. அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் அத்தனை கேமராக்கள் பொருந்திருக்கு. நாய் கத்துற மாதிரி அந்த அம்மா கத்திட்டு போகிறாங்க. இதை கூட மாவட்ட ஆட்சியாளருடைய செவிக்கு போகவில்லையா? இல்லை அங்கே இருக்கிற ஊழியர்கள் கொண்டு செல்லவில்லையா? எப்படி இயங்குது நம்ம அரசியல் அரசாங்கம் என்பதை உற்று நோக்குங்கள்.
வருகிற 2026 மீண்டும் உங்கள் உரிமைகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் மீண்டும் 5 வருடத்திற்கு நீங்கள் அடகு வைத்து விட வேண்டாம். நாய் மாதிரி மீண்டும் போராட வேண்டாம். நமக்காக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் தேவைக்காக ஒத்த ரூபாய் இல்லாமல் அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு காமராஜர் போல இயங்கிய ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுங்கள். தமிழ்நாட்டு தலைவரை தேர்ந்தெடுங்கள். சும்மா விளம்பரங்களையும் 500 ரூபாய் வாங்கிட்டு ஒரு பாட்டலையும் 100 கிராம் கறியை வாங்கி சாப்பிட்டு மீண்டும் உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய மனைவியின் ஏக்கங்களையும் அடகு வைத்திடாதீர்கள். நீங்கள் ஒரு பாட்டலுக்கும் கறிக்கு அடிமையாகி நீங்கள் போடுற ஓட்டில் காலம் பூரா ஒரு கையெழுத்து வாங்கணும் என்றாலும் ஒவ்வொரு ஆஃபீஸில் போய் உங்கள் மனைவி கையை கட்டி நிற்கணும். ஒவ்வொரு நாள் உங்கள் பிள்ளைங்களுடைய பள்ளி வீணாகி போய்விடும். இதை யோசிங்க. இது அத்தனை போராட்டங்கள் போராடிய அந்த அம்மா வேற யாரும் இல்லை. உங்கள் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க நான் தான் அந்த அம்மா. கடைசி வரைக்கும் அந்த ஆதார கார்டில் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணவே இல்லை. சரி, மீண்டும் 5 மணிக்கு ரிட்டர்ன் வந்துவிட்டு காலையிலேருந்து பச்சை தண்ணியும் குடிக்காமல் அந்த குழந்தை ஸ்கூலுக்கு அழைத்து சென்றால் பள்ளிக்கூடம் எல்லாம் விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. கேட்டையும் மூடிட்டாங்க. பையனுடைய புக்ஸும் குழந்தை எடுத்துக்கிட்டு போட சாப்பாடு பாக்ஸும் உள்ளே மாட்டிக்கிச்சு. பிறகு அங்கே போய் 10 நிமிஷம் அமர்ந்து அங்கே இருக்கிறவட கேட்டு ஆயம்மாவுடைய வீடு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது, அவங்க வீட்டில் போய் வந்து சாவி கேளுங்க, அவங்க வந்து திறந்து விடுவாங்க, அப்புறம் எடுத்துக்கங்கன்னு சொல்லி நேற்று எடுத்துகிட்டு வந்து அந்த பிள்ளை ஹோம்ஒர்க் எழுதிச்சு. இவ்வளோ திறமையாக இருக்கிற மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷம் எனக்குன்னு வாழாமல் மக்கள் போராட்டங்களுக்காகவும் ஆன்மீக மக்கள் சேவைக்காகவும் போராடிக்கிட்டு இருக்கிற மன வலிவுடை இருக்கிற எனக்கே இவ்வளோ இன்னல்கள் என்றால் சாதாரணமான பாமர மக்களுக்கு எத்தனை இன்னல்கள் இருக்கும் என்று நினைத்து பாருங்கள் அன்பு ஆத்ம சொந்தங்களே. நான் சுமார் 7 வருஷமாக நான் யூடியூப் சேனல் போட்டுட்ருக்கேன். இது விளம்பரத்துக்காக இல்லை. விளம்பரம் என்பது இன்றைக்கி வந்து பேல்றதுல இருந்து நாம் கட்டிலில் படுக்கிற வரைக்கும் விளம்பரத்துக்காக போட்டுகிட்டே இருக்காங்க வீடியோ. இந்த வீடியோ பார்த்து லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபரும் என்ன ஷேர் பண்ணிக்கிறது, பெல் பட்டன் அமைக்கி வச்சுக்கிறது, கமெண்ட் பண்ணுறதுன்னு இருக்குது. ஆனால் நான் விளம்பரத்துக்காக சொல்லவில்லை, விழிப்புணர்வுகளுக்காக போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் என் சேனல் வந்து யாரோ 1 2 ஒரு 10 பேர் என்ன விரும்பியவர்கள், என் நலம் விரும்புபவர்கள், என் பேச்சும் நம்முடைய கவிஞர் கண்ணதாசனுடைய அர்த்த மொழிகள் போல அம்மா அவர்கள் பேசுகிறார்கள் என்று உற்று நோக்கியவர்கள் மட்டும்தான் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு வந்து லைக் கொடுப்பாங்க. அதை கூட நான் விரும்பலை. இன்னைக்கு வரைக்கும் 5-6 வருஷமாக நான் சேனல் போட்டுட்ருக்கேன் சுமார். ஆனால் இது வரைக்கும் எனக்கு யூடியூப்லேருந்து ₹1 வரல. நான் அதை பற்றி கவலவும் படலை, அதுக்காக நான் போடலை. சில கன்றாவி பிடிச்ச சொறி நாய்ங்க வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்து தாய் தந்தையை கவனிக்கலாம், தாய் தந்தையை கண் கலங்காமல் வயதான நிலையில் வெளியே விடாமல் அவங்களுக்கு ஒருவேளை சோறாவது நாம் பிள்ளைங்கிற பெருமையில் அவங்களுக்கு போடலாம், கட்டிய மனைவியை கண் கலங்காமல் பார்த்துக்கலாம், பெத்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு ஒழுக்கங்கள் கொடுக்கலாம் என்பவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு நல்ல கருத்துக்களை மட்டும் செவி கொடுத்து கேட்பாங்க. ஆனால் சில பன்னாடைகள் பரதேசிகள் ஒரு வேலை வெட்டி இல்லாமல் அடுத்தவன் வாங்கி கொடுக்குற டீயை குடிச்சு போட்டு அடுத்தவன் குடிச்சு போடுற சிகரெட்டு பீடி துண்டுங்களை எடுத்து குடிச்சிட்டு கடைங்க பாபர் ஷாப்பு அப்புறம் டீ கடைங்களில் ஓசியில் வாங்கி வச்சுருக்கிற பேப்பரை படிக்கிற மாதிரி படிக்கே தெரியலனால பேப்பர் எடுத்து புரட்டி கொண்டு இருக்கிற பண்ணாடைங்க என்ன கமெண்ட் பண்ணுது, விளம்பரத்துக்கா குசு விடுறத கூட நீ விளம்பரம் பண்ணுறேன்னு சொல்கிறான். நான் என்னைக்கு குசு விட்டுருப்பேன், இவன் என்னைக்கு அந்த நாட்டம் பிடிச்சிருப்பான், இந்த பண்ணாடைக்கு நான் எதால் அடிக்கணும்? அட பண்ணாடை
உனக்காகவும் தான் நான் பேசுகிறேன், நீ கட்டிக்கிட்டு வந்த மனைவிக்காகவும் நான் பேசுகிறேன், நீ பெற்று வச்சிருக்கிற பிள்ளையின் உரிமைக்காக பேசுகிறேன், நம்ம நாட்டின் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றணும்னு நான் பேசுகிறேன், எனக்கு அப்புறம் இன்னும் லட்சக்கணக்கானவங்க பேசுவாங்க அப்படின்றத அந்த பன்னாடைக்கு இதன் மூலமாக தெரிவித்து கொள்கிறேன். நான் விளம்பரம் பண்ணலடா, விழிப்புணர்வு கொடுக்குறேன். நான் பட்ட வேதனையை நீங்களும் படக்கூடாதுன்னு சொல்லுறேன். இதுக்கு நீ லைக் பண்ணாக்கிட்டேயும் சரி, என் சேனலே நீ தொடாவிட்டாலும் சரி, நீ கம்முன்னு போயிடணும். எனக்கு நீ கமெண்ட் பண்ணி உசுப்பேத்தினா, மகனே நான் சொந்த வாழ்க்கைக்காக, சொந்த வாழ்க்கையே பொதுநலத்துக்காக அர்ப்பணித்து விட்டு ஆன்மீக தொண்டை செய்துக்கிட்டு இருக்கிறவ, என் தொண்டு உன்னை சும்மா விடாது, என் வயிற்றெரிச்சல் உன்னை கொன்றுடும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு போடுறேன். இந்த பதிவை பிடிச்சிருக்கிறவங்க உங்கள் கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க. எதை பற்றி பேசணுன்றதை சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். நாளைக்கு ஒரு நல்ல கருத்துடனும் நல்ல ஒரு பதிவோடனும் உங்களை நேரடியில் பார்க்கும் உங்கள் நாகம்மா, திருவண்ணாமலை. நமச்சிவாய். அன்பாத்ம சொந்தங்களே, கொஞ்சம் இந்த காணொளிக்கு செவிசாயுங்கள், உற்று நோக்குங்கள், சிந்திங்கள். வருகின்ற 2026 நான் எந்த கட்சியை சார்ந்தவள் அல்ல, எந்த கட்சிக்கும் ஓட்டு போடுறவளும் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் ஒரு ஓட்டுக்கு முன்னே தான் அரியணையில் அமர்வதற்கு முன்னே 1000 வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அதில் ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுறதில்ல. இதை மனதில் கொண்டு இந்த முறையாவது மக்களை மீட்டெடுப்பவர்கள் யாரோ அவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுகிறேன். கூட்டம் எங்கெங்கே சேருகிறதோ அதெல்லாம் ஏமாத்துகிற ஒரு அரசியல்னு நினைக்கிற. கூட்டம் இல்லாமல் இருக்கும், கோஷங்கள் எழுப்பாமல் இருக்கும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு இருப்பாங்க. அதுபோல் 2026க்கு அரியணையில் அமரப்போவது பதுங்கி கொண்டு இருக்கும் ஒரு புலி. வாழ்க்கையில் அனைத்தையும் காதால் கேட்டு அனுபவித்து அடிபட்டு பதுங்கி கொண்டிருக்க ஒரு புலி. அந்த புலி அரசியலை சந்திக்கும், அது அரியணையில் அமரும், தமிழ்நாட்டை மீட்டெடுக்கும், நல்ல தரமான கல்வியை கொடுக்கும், நல்ல வேலை வாய்ப்புகளை வழங்கும், நல்ல மக்களுக்கு உதவிகரமாகவும் மக்களுடைய சேவைகள் செய்யக்கூடியவராகவும் 2026 இந்த அமரக்கூடிய ஒரு புலி யார் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நம சிவாய.